ஹாய் மச்சான். பா ஏன்டா ஜுஜுஜுஜுஜு. டைம் வேறு ஆயிடுச்சு, இன்னும் அந்த பஸ் வேறு வரல. காண ஒருத்தன் இப்போ பார் லேட்டாக வந்துட்டு இருப்பானுங்க. டேய் பஸ் வந்துடுச்சு, வாடா போலாம். ஏய் காலியாக இருக்கிற பஸ்ஸில் வேண்டா வருவான். அடா நீ வரலன்னா போ, நான் கிளம்புறேன். இவன் ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கான்? ரன்னிங் ஏறி ஒலிம்பிக் கப் வாங்க போகிறான். எங்கேயாவது கையை காலை உடச்சிப்பான், அப்போ அது தெரியும். ஐயோ மச்சான் சமாதானில் இருக்கான் போனே, சமாளிப்போம். மாச்சி உனக்கு எத்தனை வாட்டரா சொல்கிறது? திருந்தவே மாட்டியா? ஏய் ஃபுட்பால் இருக்குல்ல, தண்ணி கெத்துட. வா கிளாஸுக்கு போகலாம். மச்சான் நீ மேத்ஸ் கிளாஸ் ரொம்ப போர் அடிச்சுல. ஐயோ மச்சி, எங்கள் அம்மா தாளாட்டினா கூட இவ்வளோ தூக்கம் வருது. ஆனால் இந்த மேக்ஸ் சார் கிளாஸ் எடுத்தா வருது பாரு தூக்கம். எப்பா ட்ரூ 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 கரெக்டு மச்சி. மச்சான் ஆவடி வரைக்கும் போகணும், போயிட்டு வரலாம் வரியா? ஆவடியா? எதுக்குடா? இது வந்து ஃப்ரெண்டு கிட்ட புக்கு கொடுத்துருந்தேன் மச்சி, அதான். நான் வரேன், ஆனால் ஒரு கண்டிஷன். நீ ட்ரெயினில் ஃபுட்பால் அடிக்கிறதா இருந்தால் நான் வரமாட்டேன். டேய் கடுப்பேத்தாதடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும், வாடா. டேய் உள்ள வாடா. உனக்கு வரும்போதே என்ன சொன்னேன்? மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா? ஏய் கம்முன்னு வாடா, செம்ம நோய் நோய் நோய். இது ஒரு ஆடும் சிக்கலையே. ஆஹா இதோ மாட்டினான்டா. டேய் காசு இருக்கு என்கிட்ட எதுவும் இல்லைண்ணே. அவன் இருக்கு இல்லைண்ணே. கட்ட. இன்னொன்று பாருங்க, இல்லைண்ணே. டேய் நீ எவ்வளோ வச்சு? நான் என்னத்துக்கு? எவ்வளோ வச்சுன்னு கேட்டேன். நான் எவ்வளோ வச்சுருந்தாங்க நீங்கண்ணா? காசு இல்லாமல் ட்ரெயினில் வர? காசு இல்லாமல் நான் ஃப்ளைட்டில் கூட போவேன், நீ என்ன வந்துச்சு? என்னடா நெக்கலாக பேசுகிற? அப்படிதான் பேசுவேன், என்ன பண்ணுவேன்? ஐடிங்க. என்னடா முறைக்கிற? அப்படிதான்டா முறைப்பேன். சாவுடா. என் மேல நான் கைய வச்ச உன்னை நான் உயிரோட விட மாட்டேன்டா. அண்ணா என்ன ப்ளீஸ், நான் கெஞ்சி கேட்குறேன், விட்டுருண்ணே. என் ஃப்ரெண்டு பாவண்ணே, என்னன்னு விட்டுருங்கண்ணே.
ஏன்டா குழந்தை பசங்கிட்ட பிரச்சனை பண்ணிருக்க? ஆமாம், யாரா நீங்களாம்? பார்த்தா படித்த பசங்க மாதிரி இருக்கீங்க. இவன் கூட என்ன சண்டை? ஆமாம், யார் இவன்? என் ஃப்ரெண்டு தானே. ஃப்ரெண்டா? டேய், ஃப்ரெண்டை போட்டு அடிச்சுன்னு இருக்கா, பார்த்துட்டு சும்மா இருக்கிற. தடுக்க முயற்சி பண்ணால் மட்டும் போதாது. இல்லைண்ணே, உனக்கு சின்ன வயசுலேருந்து சண்டைன்னா கொஞ்சம் பயம். பயமா? டேய், எப்பவுமே ஒருத்தன் ஃப்ரெண்டை வெளில கூட்டின்னு போகிறான்னா ஆபத்தான நேரத்தில் அவன் தானே தைரியமாக இருக்கணும். ஆனால் உன்ன மாதிரி கோல பசங்களை கூட்டிட்டு போனால் அவனுக்கு பயம் தாண்டா வரும். மனுஷனை பொறுத்த எல்லாத்தையும் தைரியமாக ஃபேஸ் பண்ணடா. அவன் தாண்டா ஆம்பளை. ஒவ்வொரு முறையும் என்ன மாதிரி யாரும் வந்து உங்களை காப்பாற்ற மாட்டாங்க. நீ கடைசி வரையும் இப்படியே பயந்துகிட்டே இருந்தா உன்னை யாரும் மதிக்கவும் மாட்டாங்க. உன்னால் வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது. உனக்கு வரப்போகிற மனைவிக்கு நீ தாண்டா பாதுகாப்பாக இருக்கணும். அவங்க உனக்கு பாதுகாப்பாக இருக்கக்கூடாது. அப்படி இருந்தால் நீ வாடுறதே வேஸ்ட்டு. உன்னை யாராவது குறை சொல்கிறாங்கன்னா அதை பாசிட்டிவாக எடுத்துக்கோ. அப்போ தான் வாழ்க்கையில் உன்னால் பெருசாக சாதிக்க முடியும். சரி, நான் கிளம்புறேன். நீங்கள் 2 பேரும் பார்த்து பத்திரமா போங்க. இவன் ஏன் தேவையில்லாம போகிற இடத்தெல்லாம் வம்புக்கு போயிட்டுருக்கான்? பாவம் அவங்க அப்பா அம்மா. இது சரிப்பட்டு வராது. அவங்க அம்மா அப்பா கிட்ட சொன்னால் தான் இவன் அடங்குவான். எது எப்படியோ இந்தமாரி சம்பவம் நடக்கவும் கூடாது, நடக்கவும் விடமாட்டேன். மா மா. யாரு? ராமா? வாப்பா ராம். என்னாச்சு? ரொம்ப நாள் ஆச்சு, இந்த பக்கம் ஆளே காணோம். இல்லைம்மா, ஸ்ரீராம் பற்றி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். ஏண்டா ஸ்ரீராம், ஓடுற பஸ்ல ஏறி தொங்கிக்கிட்டே போறியாமே? இல்லைம்மா, நான் ஒன்றும் பண்ணலம்மா. ராமு வந்து எல்லாத்தையும் சொல்லிட்டான். ஏய் ராமே, இது உன்னோட வேலை தானா? என்னடா கேட்டா பதில் சொல்லாம உனக்குள்ளே முணுமுணுத்துக்கிற? சாரிம்மா, அப்பா கிட்ட மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. இனிமேல் இப்படி பண்ண மாட்டேம்மா. சரி சரி, ஒழுங்கா படிக்கிற வேலையை பாரு. இன்னொரு முறை இந்த மாதிரி உன்னை பத்தி புகார் வந்தது, உங்க அப்பா தான் விசாரிப்பாரு. ஏய் ராமே, நாளைக்கு விடியோட்டண்டா உனக்கு இருக்கு. ராம்பா இன்னைக்கு எங்கே இருப்பான்? அவன் கோச்சிங் சென்டர் போயிட்டு இருப்பான். இருடா, போகிற வழியிலே உனக்கு பிடிக்கிறேன். எங்கடா போய் தொலைஞ்சு வராமே? ச்சே. ஏ ராமே, நேற்று நீ தான் எங்கள் அம்மா கிட்ட வந்து போட்டு கொடுத்தியா? உன் வேலையை பார்த்துன்னு போக வேண்டியதானே? அது எப்படா முடியும்? என் ஃப்ரெண்டு தப்பு பண்ணுறான், அதை பார்த்து எப்படா சும்மா இருக்குது? அதான் போய் அம்மா கிட்ட சொன்னேன். எனக்கு கோணடா உன்னால் இப்படிலாம் பண்ண முடியலன்னு. ஐயோ, இந்த மாதிரிலாம் பண்ணி கையை காலை உடச்சிக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியம் இல்லைப்பா. உனக்கு பொறாமடா உன்னால் என்ன மாதிரி வீரமாக இருக்க முடியலையேன்னு. டே ஸ்ரீராம், பஸ்லேயும் ட்ரெயின்லேயும் ஃபுட்பால் அடிக்க தான் வீரனா? அப்படியாப்பட்ட வீரமே எனக்கு தேவையில்லடா. நீ வீரனாரு இல்லை கோழியாரு, ஆனால் என் வழியில் மட்டும் குறுக்க வராது, சொல்லிட்டோம். அப்போ கடைசி வரைக்கும் இப்படி தான் இருக்க போகிறேன். ஏ ராமே, நல்ல மாட்டுக்கு ஒரு சூடு. எதையும் நான் ஒரு தடவை சொல்லி தான் பழக்கம், புரியுதா? உன்னை திருத்தவே முடியாதுடா.
சதான் போடா பெருசா வந்துட்டா வள்ளுவர் மாதிரி தத்துவம் பேச. டேய் மூக்கில் இந்த கையை செத்துற போகிறேன் மச்சி. அவன் ஆல்ரெடி டெட் பாடி மாதிரி தான்டாக்குறான். செத்தா சாப்பிட்டு விட்றான், நாட்டுக்கு லாபம். ஐயா மச்சி, ஊரில் இருக்கிற டெங்கு கொசு மொத்தத்தை உற்பத்தி பண்ணுறதே வந்தான் பாரு எப்படி நடத்துட்டு. டேய் என்னடா 2 பேர் அசைன்மெண்ட் ஒரே மாதிரி இருந்து சார் பேசிட்டு இருந்தாரு. டேய் மச்சி, அவன்கிட்ட அப்பயே சொன்னேன் கண்ட நாயெல்லாம் என்ன கேள்வி கேட்கண்டா, கொஞ்சமாவது மாற்றி எழுதுறான்னு. கேட்டியா? இப்போ பாரு இவன்லாம் வந்து என்ன கேள்வி கேட்குறான் பாரு. ஏன் மச்சான் ஃப்ரெண்டை திருத்துறேன்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஷிப்பே இழந்தான் ஒருத்தன். அவனை பற்றி உனக்கு தெரியுமாடா? மச்சி, கோடி ரூபா கொடுத்தாலும் இதை மட்டும் பண்ண மாட்டேன்டா. ஒருத்தன் கஷ்டத்தில் இருக்கும்போது சிரிக்கிறது. ஐயோ ஆமா ஸ்ரீராம் எங்கடா? ஏய் இன்னைக்கு தளபதி படம் ரிலீஸு. அப்போ அவன் எங்கே இருப்பான்? தளபதி படம் ரிலீஸ் அன்னைக்கு அவன் காலேஜ் வருவானாடா? ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற. போடா. நீ சரியான கோணடா. உன்னால எப்படிலாம் பண்ண முடியும்? உன்னை யாராவது குறை சொல்ற யாராவது அதை பாசிட்டிவா எடுத்துக்கோ. அதை பாசிட்டிவா அப்பதான் வாழ்க்கையில தலைவரே இவன் தான் தலைவரே. டேய் நில்றா. யார் நீங்களாம்? இவனா 3 பேர் அடிச்சதா சொன்னான் தம்பி. 3 பேரா? தெரில தலைவரே. நான் பார்க்கும்போது இவனும் இன்னொருத்தனை தம்பி கூட பிரச்சனை பண்ணியிருந்தாங்க. ஐயோ சார் நாங்க எதுவும் பண்ணல, அவர் தான் எங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணாரு. டேய் நில்லுடா. ஆமா உன் கூட இன்னொருத்தன் அவன் எங்கடா? அவன் இன்னைக்கு காலேஜுக்கு வரல. பொய்யாடா சொல்கிறேன். யார் நீங்களாம்? இவங்க கூட என்ன பிரச்சனை? கைவிடுறா தலைவரே. இவங்க 2 பேர் தான் நம்ம தம்பி கூட பிரச்சனை பண்ணுது. பிரச்சனையா? என்ன பிரச்சனை? இப்ப தெரியுதா? ஆமா நான் தான் அடிச்சேன். என்னப்பா? எவ்வளோ தைரியம் தான் என் தம்பி மேலே கை வைப்பா? ஐயோ பயமா இருக்கு. ஆமா சார் யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா? டேய் தலைவரை பார்த்து யாருன்னு கேட்ட முதல் ஆள் நீதான்டா. தளபதி டைலாக்லாம் தளபதிக்கு மட்டும்தான் செட் ஆகும். உன்ன மாதிரி லுச்சா பசங்களாம் செட் ஆகாது. அமைதியாரு யாருன்னு மட்டும் சொல்லு. நான் தான் எம்எல்ஏ கரிகாலன். ஓ எம்எல்ஏவா? பெரிய அரசியல்வாதி தான். நீ சொன்னது கரெக்டு தான். உனக்கு பயமே இல்லை. இவ்வளோ நேரம் என்கிட்ட தைரியமாக பேசுனதை பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். உங்களெல்லாம் பார்த்தா என் தம்பியை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிற அளவுக்கு அடிச்சிருப்பீங்களான்னு தெரில. ஆனால் 3ஆவது ஒரு ஆள் இருக்கான். உண்மைதான். நாடி நரம்பு ரத்தம் சதை இது எல்லாத்தையும் சண்டை வெறி ஊறி போன ஒருத்தனால தான் அப்படி அடிக்க முடியும். அவன் யாருன்னு மட்டும் சொல்லு, உங்களை நான் விட்டுறேன். எங்களை காப்பாற்றின தெய்வண்டா அவரு. அவர் அடித்தா அடி விழாது, இடி விழும்.
தி கிரேட் மருது. மருது பாண்டியா, கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு. இவனா? ஐயோ, டே வண்டியரா வண்டியரா வண்டியரா. என்னடா இப்படி பயந்து வர்றாங்க? கலக்கிட்ட சூப்பரா மச்சி. கையெடு. என்னை யாரும் பாராட்ட தேவையில்ல. என் காலேஜ் மேட்ச் யாராக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணியிருப்பேன். உனக்கோசம் நான் ஒன்றும் ஹெல்ப் பண்ணல. உன் வேலையை பார்த்துட்டு போ. இந்த மாதிரி ஆளுங்கிட்டலாம் சொல்லி புரிய வைக்கிறத கூட சொல்லாமல் இருப்பதே மேல்றா. போடா. நான் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு தானே நினைக்கிறேன். ஏன் என்னை எல்லாரும் குறை சொல்கிறாங்க? ஒருவேளை எனக்குள்ளே எதனா ஒரு மாற்றம் வரணுமா? சே, இன்னைக்கு கடை வருமானம் ரொம்ப கம்மியாக இருக்கே. தங்கச்சி ட்ரீட்மெண்ட் வேறு இருக்கு. செலவுக்கு என்ன பண்ணுறது? இது பத்தாது. யார்கிட்டயோ கடன் கேட்டு தான் வாங்கணும் போல இருக்கு. பார்ப்போம். கடவுளே, எப்படியாவது என் தங்கச்சியை குணப்படுத்திடு. ஐயோ, ஐயோ, திருட 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 பிடிங்க. ஐயோ, என் பணம் போச்சு. டேய், என் தங்கச்சி ட்ரீட்மெண்ட்டோட காசுடா, கொடுத்துருடா. டேய், ஏய், யாரா நீ? என் வழியில் குறுக்கு நிற்காத. ஒழுங்கா ஓடி போயிடு. இது தேராது போலக்குதா. மூஞ்சில் 2 மார்க் போட்டால் தான் அடங்குவான் போல. சேகர, சும்மா இருக்காத. இடுப்பில் இருக்கிற கத்தியத்தா மூஞ்சில் ஒரு மார்க் போடு. ஐயோ, கத்தியா? அந்த பயம் இருக்கட்டும். வீட்டில் இருக்கிற குழந்தைங்க ஐஸ் பை விளையாடுப்பா. ஜி தப்பிச்சு ஓடுறான் ஜி. அவனை பிடிக்க ஜி. ஜி தனியாக உள்ளதான். பயமாக இருக்குது சார். நீங்களும் வாங்க சார். ஐயோ, கத்தியில வச்சிருக்க, என்னால் பிடிக்க முடியாது ஜி. யாருன்னா போய் பிடிங்கப்பா. உங்களாம் வெக்கமா இல்லை? எனக்கு இன்னொரு காலம் இருந்தால் நானே போய் பிடிச்சிருவேன். மனுஷனை பொறுத்த எல்லாத்தையும் தைரியமா ஃபேஸ் பண்ணடா. அவன் தானே ஆம்பளை. ஒரு காலியை இழந்த மனுஷன் அவராலேயே அவனை பிடிக்க முடியும் போது நான் நல்லா தானே இருக்கேன். ஏன் என்னால் அவனை பிடிக்க முடியாதா? அவனை நான் பிடிச்சி காட்டுறேன். டேய், நில்றா. டேய், என்ன தாண்டா வேணும் உனக்கு? தயவு செஞ்சு அவங்க காசை திருப்பி கொடுத்துரு. முடியாது. உன்னால் என்ன பண்ண முடியும்? அவன் தங்கச்சியோட ட்ரீட்மெண்ட்டுக்காக அந்த காசை வச்சுருந்தான்.
உன்னால் ஒரு உயிர் படுத்த விரும்புறியா? டேய் உனக்கு தில்லு இருந்தா என்ன செஞ்சு அந்த காசு விட்டு போட. நான் அப்பவே சொன்னேன்ல குழந்தையோட ஐஸ் பாய் விளையாடிருந்தேன், கேட்டியா? டேய் காலை விட்றா, காலை விட்றா, அவனை அத்து போட்டுருண்டா அவனை. காலை விட்றா, உங்கள் அம்மாவுக்கு பிள்ளைகளாம் ஆக்கிடுவேண்டா அவனை. காலை விட்றா. ஐயோ யாராவது வாங்கலாம், இவனை பிடிங்க, யாராவது ஹெல்ப் பண்ணுங்க, வாங்க. ஐயோ யாராவது வாங்கலாம். ஐயோ யாரா ஐயோ டிடிஆர் நிற்கிறானே. சமாளிப்போம். தம்பி டிக்கெட் காட்டுங்க. ஐயோ இவன் விட மாட்டான் போலியே. சார் எங்கேயோ தொலைஞ்சிச்சு சார். டேய் உங்களெல்லாம் எத்தனை வாட்டிடா சொல்கிறது டிக்கெட் எடுங்கடான்னு? இப்படி ஃபுட்பால் வச்சு கையை காலை வச்சுக்கிறவங்க எத்தனை பேர் தெரியல? உயிர்ந்து சாப்பிட்றவங்க எத்தனை பேர் தெரியல? உங்கள் அப்பா விட்ட ட்ரெயின் மாதிரி நீ பாட்டுக்கு ஃபுட்பால் வச்சுக்கிட்டு போயிட்டுருக்க. ஆ என்ன சாரி கிளம்புடா ஸ்டேஷனுக்கு. இன்னைக்கு எக்ஸாம் சார், அதான் அவசரத்தில் இருக்கேன். ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களே இப்படி பண்ணால் எப்படிடா? படிக்கிற நீங்களே இப்படி பண்ணால் படிக்காத பாமர மக்கள் எப்படிடா திருந்துவாங்க? 500 ரூபா ஃபைன் கொடு. ஃபைனா? சார் 200 தான் சார் இருக்குது. உனக்கு எக்ஸாம்ன்றதுனால சும்மா இருக்கிறது கொடுத்து கிளம்புடா. பஸ்ஸு கூட காசு இல்லை சார். ஏய் கிளம்புறியா ஸ்டேஷன் வரியா? ஐயோ இன்னைக்கு எக்ஸாம் எழுத முடியாது போல இருக்கு. என்ன பண்ணுறது? என் அப்பா அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சது நான் சத்தேன். என்ன பண்ணலாம்? தபார் ஸ்ரீராம், நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்கோ. இப்படியே ஃபுட்பால் அடிச்சுட்டு இரு, ஒரு நாள் பெரிய பிரச்சனையில் மாட்ட போகிறேன். அப்போ தான் நான் சொல்கிறதெல்லாம் உனக்கு புரியும். பஸ்ஸில் வித்தவுட்டில் போயாவது நீங்கள் எக்ஸாம் எழுதிங்களா? ஐயோ பஸ் வந்துருச்சு, ஓடுறா ஓடுறா ஓடுறா. டிக்கெட் 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 டிக்கெட். தம்பி பள்ளம் வருது, மேலே வாப்பா. அம்மா ஏய் நோ 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 கண்டக்டர்ண்ணா இந்த ஊண்டார் பண்ணா. எங்கே கேட்குதுங்க சாவுகிறாக்கிங்க? டெய்லி ஸ்கூலில் காலேஜில் வந்து இப்படி தான் ஊந்து சாகுதுங்க. சார் கண்டக்டர் சார் கொஞ்சம் பார்த்து ஹெல்ப் பண்ணுங்க சார். உங்கள் வீட்டு குழந்தையா இருந்தால் நீங்கள் சும்மா இருப்பீங்களா? ஐயோ இவங்கெல்லாம் சில்லறையில் கமிஷன் அடிக்கிறதுக்கு மட்டும் தான் லாய்க்கு. ஆமாய்யா, எல்லாத்தையும் கண்டக்டர் மட்டுமே குறை சொல்லுங்கள். 10 வருஷமாக ரோடு வந்து அப்படி தான் இருக்குது. அது கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஐயோ இதோட இந்த வாரத்தில் 4வது ஆளியா? பா மூச்சுக்குதா பாருப்பா. ஐயோ போயிடுச்சு, என்னால் எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சு. பா உயிரோடு தான்ப்பா இருக்கிறான். நல்ல வேலை ரத்தகம் எதுவுமே இல்லை. தூக்கு 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 தூக்கு. இப்போ பரவாயில்லடா. அப்படியா? வா போலாம். ஐயோ பஸ் வந்துருச்சு, ஓடுறா ஓடுறா ஓடுறா. இப்போ பரவாயில்லடா. அப்படியா? வா போலாம்.
ராம் இப்படி வாங்க. வாழ்த்துக்கள் ராம். பிரசாந்த் எல்லாம் என்கிட்ட சொன்னான். பெரிய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கீங்க. நீங்கள் அவ்வளோ அமைதியான பர்சன் தெரியும். உங்களுக்குள்ளே நிறைய சண்டையும் வந்திருக்கு. ஸோ அவங்களே உங்களை பற்றி சொல்லும்போது இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுல எவ்வளோ இம்பார்ட்டன்ட்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுனால எவ்வளோ நல்லதுன்றது எனக்கு தோணுச்சு. உங்ககிட்டலாம் ஒரு விஷயம் சொல்லணும். நம்பிக்கை. இந்த ஒரு வார்த்தை தான் உலகத்தில் நிறைய பேர்கிட்ட இருந்து இந்த மாதிரி வாழ்க்கையில் துவண்டு போன பசங்களுக்காக வரமாட்டேங்குது. அதுக்கு பதிலாக அவங்கள அவமானப்படுத்தியும் கிண்டல் பண்ணி பேசியும் மேலும் மேலும் அவங்கள கஷ்டப்படுத்திருக்கீங்க. ஏன்னா இந்த மாதிரி பசங்களால் தான் திருப்பி கேட்க முடியாதுன்னு ஒரு தைரியம். இன்னும் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய கற்றுக்க வேண்டியிருக்கு. வாங்க ஸ்ரீராம், உட்காருங்க. ஒரு மனுஷன் பிறக்கிறதும் சாகிறதும் ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ரெண்டுக்கும் இடையில் வாழ்கிறது தான் ரொம்ப கஷ்டம். யாரும் கருணாநிதி வாஜ்பாய் மாதிரி ரொம்ப நாள் வாழ போகிறதில்ல. ஏன்னா இப்போ இருக்கிற உணவு முறைகள் அந்த மாதிரி இருக்குது. எதுவுமே சரியில்லை, எல்லாத்துலேயும் கலப்படும். 6 மாதத்தில் விளைய வேண்டிய பயிரை 3 மாதத்தில் காசுக்காக விளைய வச்சுருக்காங்க. ஒழுங்கான சத்தே இல்லாத உணவு தான் இன்றைக்கி கிடைக்குது. ஸோ அடுத்த நிமிஷம் கூட நிச்சயமே இல்லாத வாழ்க்கையில் எதுக்கு ஒருத்தர் மேலே வெறுப்பு ஆணவம் காட்டி எதிரியை சம்பாதிக்கிறீங்க? முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்டையும் அன்பாக இருந்து பழகிக்கோங்க. எனக்கு இளைய தளபதியோட ஒரு டைலாக் ரொம்ப பிடிக்கும். வாழ்க்கை ஒரு வட்டம், அதில் தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். அதே மாதிரி தான் ஒருத்தரை காயப்படுத்துறதுக்கு முன்னாடி நிச்சயம் நீ ஒரு நாளில் இந்த இடத்துக்கு வருவ மட்டும் மறந்துடாதீங்க. இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, என் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து வாழ்க்கையில் சாதிக்கணும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஓகே, நீங்களாம் கிளம்பலாம். வாழ்க்கையில் 1000 பேர் 1000 யோசனை சொல்லலாம். ஆனால் முடிவு நீ மட்டும்தான் எடுக்கணும். அந்த முடிவு சரியாக எடுத்திருக்கு. ஓகே, பார்க்கலாம். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஏய், இன்னும் ஏன்டா அதையே நினச்சி அழுதுட்டு இருக்க? அதான் எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிச்சுல்ல. ஃபுட்பால் அடிக்கிறது ஒன்றும் பெருமைப்பட வேண்டிய விஷயம் இல்லைடா. சப்போஸ் நாளைக்கு நீ இல்லாமே போயிட்டுனா உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாரா ஆதரவு? ஒவ்வொரு தடவையும் ஃபுட்பால் அடிக்கும்போது உன்னோட ஃபேமிலியை மனசில் நினச்சிருந்தா நீ ஃபுட்பால் அடிச்சிருக்க மாட்டடா. உன் மேலே உண்மையான அக்கறை உள்ளவங்க தான் உனக்கு புத்தி சொல்லவே முன் வருவாங்க. பேரண்ட்ஸ் உன்னை எப்படிலாம் ஆளாக்கணும்னு நினச்சிருப்பாங்க. நீ பொறுப்பாக இருந்தால் தான் உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லது. சாரிடா மச்சான், நீ அவ்வளோ சொல்லி நான் கேட்கலடா. ட்ரெயினில் ஃபுட்பால் அடித்து டிடிஆர்கிட்ட மாட்டி ஃபைன் கொடுத்து அப்பயும் திருந்தாமல் பஸ்ஸில் வித்தவுட்டில் போய் கீழே வந்து அடி வாங்கின பிறகு தான் மச்சான் தெரியுது நான் பண்ணது எவ்வளோ பெரிய முட்டாள்தனம். என்னை மன்னிச்சிரு மச்சான். அடேங்கப்பா, சூப்பர். இப்படி தான் எப்பவுமே ஒன்றா இருக்கணும். மச்சான், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா? என்னடா? கடைசி வரைக்கும் நம்ம 2 பேருமே எக்ஸாம் எழுத முடியாமல் போயிடுச்சாடா. விடுமச்சி, அரியரில் பார்த்துக்கலாம். டேய், என்னடா பண்ணிட்டு இருக்க? மறுபடியும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா? கடைசியில் என்னையும் பஸ்ஸில் ஏறி உட்கார வச்சிங்களேடா. எங்கன்னா கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறானா பாரு. எக்ஸாமா? விடுமச்சி, அரியரில் உன்னை பார்த்து எழுதினேன்.
செருப்பால் அடிப்பேன். ஒழுங்கா படிச்சு எழுதுற வழியை பாரு. ஏன் மச்சி நான் உன்னை பார்த்து எழுதக்கூடாதா? அதெல்லாம் சரி, இப்பயாவது பஸ்ஸில் டிக்கெட் எடுப்பியா மாட்டியா? ஐயோ சாமி, நான் ஒரு வாட்டி பட்டதே போதும்டா, நான் டிக்கெட் எடுத்துருவேன்டா. இதான் நல்ல பிள்ளைக்கு அழகு. இப்படியே கடைசி வரைக்கும் வந்துட்டுனா ரொம்ப நல்லா இருக்கும்டா. ஐயோ மறுபடியும் ஆரம்பிச்சியாடா? என்னை விட்டுடா, நான் திருத்திடுங்களடா. எப்படா ஏன் கத்துன? ஆக்ஷன் ஆக்ஷன் டேய் ஆக்ஷன்டா. நீ என்ன பார்த்துக்கிற? நீ முடியா அப்படியே குழம்பு இப்போ மனசுக்குள்ள. ஐயோ எக்ஸாம் எது போகணுமே, குழம்பு வாயிலே குழம்பு வாழ்க்கை போயிட்டு ஒரு குவார்டர் வாங்கி கொடுத்தா கூட இப்படி போட மாட்டானாங்க.